உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி FBS பார்த்து பேசியிருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஏனென்றால் இவர் மிகவும் அவதூறாக பேசியிருப்பது மக்களிடையே மிகவும் சலசலப்பு ஏற்படுகிறது. அதை நீங்களே காணலாம். எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சியை, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை, உங்களுடைய கட்சியை, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்று இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதன் பிறகு இதற்கு பதிலடி கொடுக்கும் போது EPS அவர்கள் இதனை பற்றி மிக நல நகைச்சுவையாகவும் பேசியிருப்பார். இவர்களுக்கு இடையே அரசியல் சண்டைகள் அடிக்கடி வருவது மிகவும் யதார்த்தமான ஒன்று. இவர்கள் இப்படி பேசுவது சரியா தவறா என்று மக்களாகிய நீங்கள் கூறுங்கள். நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோசமாக ஒரு ஆபாச வார்த்தைகளை பேசியிருப்பார். அதை நீங்களே பாருங்கள். IPL மேட்ச் நடந்துட்டு இருக்கா, அதுல நிறைய அணிகள் இருக்கா, என்னென்ன அணிகள் இருக்கு? சென்னை, டெல்லி, மும்பை, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கா. IPL மேட்சும் அதிமுகவும் ஒண்ணுதாமா. அதிமுகலையும் பாத்தீங்கன்னா டிடிவி அணி, OPS அணி, சசிகலா அணி, EPS அணி, மோடி அணி, ஜே தீபா அணி, ஜே தீபாவோட டிரைவர் அணி, இப்படி பல அணிகள் இருக்கு. இவங்க எல்லாம் இந்தியாவில ஒரே டீம்ல தான் விளையாடுவாங்க. IPL-க்கு மட்டும் காசு வாங்கிட்டு விளையாடுவாங்க. அதைத்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம். அதிமுக தான் மக்களின் உண்மையான கட்சி. குடும்ப அரசியல் கொண்டு வந்த DMK எதிராக நாம் நிற்கிறோம் என்று எப்போதும் உதயநிதியை குறிவைத்து பேசுகிறார். அப்பாவின் அரசியலில் தான் அமைச்சரானவன், திறமைக்காக இல்லை என்று சாடுகிறார். தேர்தல் மேடைகளில் உதயநிதியின் அனுபவ குறையை வெளிப்படையாக விமர்சிக்கிறார். உதயநிதி ஸ்டாலின், அதிமுக இன்று FBS காரணமாக தான் தாழ்ந்த நிலையில் உள்ளது என்று பதிலடி கொடுக்கிறார். நீங்க ஆட்சி நடத்தும் போது ஊழல் சுரண்டல் தான் அதிகம் நடந்தது என்று தாக்குகிறார். இளைஞர்களின் ஆதரவு DMK தான் உள்ளது, அதிமுக பழைய தலைமுறை கட்சி என்று கலாய்க்கிறார். இப்படி மாறி மாறி விமர்சிப்பது மக்களிடையே பெரும் சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது. மக்களாகிய நீங்கள் கூறுங்கள், இவர்கள் செய்வது சரியா தவறா என்று மக்கள் பணியை விட இவர்கள் விமர்சிப்பது அதிகமாக உள்ளது. உங்கள் கருத்து என்னவென்று கமெண்டில் தெரிவிக்கவும். ED இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்னோட குரல் என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. யாருக்கும் அடி பண்ணி வந்து தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. உதயநிதி அவர்கள் சொன்னார், ED கண்டாலும் பயப்படும் இல்ல, மோடி கண்டாலும் பயப்படும் இல்ல. அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார்? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார்? தமிழ்நாட்டில் இங்க இருந்திருந்தா ED கண்டா பயப்பட வீரவசனம் பேசியிருக்கலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருந்த காரணம் என்ன, அதெல்லாம் வரும். இப்பதான ஆரம்ப கட்டம். அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க அப்ப தெரியும். 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது ஊரூரா பேசினாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்து, ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. என்ன செஞ்சு நீங்க பல்வேறு கூட்டத்தில் பேசினார் உதயநிதி ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்ததுக்கு ரகசியம் என்று சொன்னார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டே பிடிக்க முடியல. ஒரு கையெழுத்துல நீட் தேர்வை ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வுக்கு ரத்து செய்வதற்கு ஜனாதிபதியிடம் கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்கி அண்மையிலே சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டிலே, இல்லையான மாநில மாநாட்டிலே அந்த கையொப்பம்
வாங்கின கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு சிலரை விட்டு காலிலே விதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி. இதுதான் திமுக அரசுடைய வரலாறு. எதையுமே செய்ய மாட்டாங்க.